மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம். சத்தமாய் சொல்லுவோம், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எல்லாரும் உற்சாகத்தோடு தெரிந்த பாடல் தானே பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் நன்றியோடு சொல்லுங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இயேசுவே வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். சொல்லுங்க, அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா பாடுனீங்க? எந்த காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் நாவில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்ற ஒரு ஆண்டவர். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போனா ஒண்ணுமே நடக்காது. சோர்வு தான் மிஞ்சம், கவலை தான் மிஞ்சம், சரீரம் தான் பலவீனப்படும். ஆனா எக்காலமும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தால் சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம் நடுவில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். இணைந்து பாட போறோம், ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். உற்சாகமா பாட்டு தெரியுதுங்கிறதுக்காக பாடக்கூடாது. நல்ல வாஞ்சையோடு ஆண்டவர் ஆராதிக்கிறோங்கிற இருதயத்தோட நீங்க பாடுனீங்கன்னா நாம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது இந்த இடம் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம்
பாடலாமா? கைத்தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் நம் நடுவில் மகிமைப்படுவதாக. ஆமென். Thank you Jesus. எல்லாம் கைத்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி இணைந்து பாடுவோம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்கள். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து பாடுவோம். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எங்கள் நடுவிலும் வாசம் பண்ணும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு, உணர்ந்து சொல்லணும், சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பாடுவோம் சேர்ந்து. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே. சத்தத்தை உயர்த்தி துதிப்போம். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஹல்லேலூயா. அவரை துதிப்பது இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன். ஆண்டவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே, இயேசு ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமே அவர்தான்.
அவர் தான் நம்மளை உருவாக்குனவர். அவர்தான் சர்வ சிருஷ்டிகரேன்னு பாடணும். நாம சிருஷ்டிப்ப வணங்குறது இல்ல, சிருஷ்டிகரை ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உங்க மேல கைய வச்சு சொல்லுங்க, உண்மையா ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு உங்க இருதயம் பேசுது அப்படின்னா கண்ணை மூடி உங்க மேல கைய வச்சு சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சங்கீதக்காரன் அடிக்கடி அவனுக்குள்ளே பேசிக்குவார் இல்ல, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, சும்மா இருக்காத, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்து. பிரச்சனை வரும்போது கூட பைபிள் சொல்லுது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமே. ஏன்னா இந்த உணர்வு தான், இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிறது. நம்மளுக்கு நாமே ஆண்டவரோடு பேசுகிற ஆத்மாவை அப்படி பழக்கணும். ஆத்மாவை சோர்வடைய வைக்கக்கூடாது. ஆத்மாவை ஏன் கலங்குற, ஏன் உனக்குள்ள தியங்குகிற, நீ கர்த்தரை நோக்கி என்ன பண்ணு, அமர்ந்துரு. அவராலே உனக்கு ரட்சிப்பு உண்டு, அவராலே உன் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறான்னு சொல்ல முடியும்? அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நன்றியோடு அவரை துதிக்கிறத. ஆமென். கைத்தட்டி பாடலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. முழு இருதயத்தோடு இணைந்து பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, நம் ஜீவனை மீட்டாரே. சொல்லுவோம், படுகுழியில் நின்று மீட்டாரே, நம் ஜீவனை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தியே, கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே, நிறைய பேருக்கு வாய் மட்டும்தான் பாடுது, ஆத்துமா பாடல. சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார் ஒவ்வொரு நாளும். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா என்னை திருப்தியாக்குகிறார். சொல்ல முடியுமா? வாழ்நாளெல்லாம் நன்மை
நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. உண்மையா சொல்லுங்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்கள். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன். உண்மையா சொல்லணும் இருதயத்திலிருந்து. கர்த்தர் செய்த மனுஷன் அல்ல, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. பாடுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. நீ ஒருபோதும் மறவாதே. எத்தனை பேர் சொல்லணும், நான் ஒரு நாளும் ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறக்கவே மாட்டேன். ஆமென். அவர் மறக்கக்கூடிய காரியத்தையே செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு மகிமையா நிற்பேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுது என் இயேசுவை குறித்து அவர் பூரண அழகுள்ளவர். ஆனா ஏசாயா 53 சொல்லுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், பார்க்கத்தக்க அவருக்கு ரூபம் இல்லாம இருந்தது. ஏன்? எனக்காய், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காய். ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவர். அவரை போல சௌந்தரியமா யாருமே இல்லை பூமியில. ஆனா சிலுவையில் அவருக்கு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது. ஏன் தெரியுமா? என் அவமானத்தை என் நிந்தைய இயேசு சுமந்தார். அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாண்டவரே, என் அவமானத்தை என் நிந்தைய மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று பைபிள் சொல்லுது. என் துக்கத்தை சுமந்தார். யாரும் அவர்கிட்ட சுமத்தல, யாரும் அவரை வற்புறுத்தல. அவர் ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளைக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதான் சொன்ன, என் நாடுகளுக்காய் நானே ஜீவனை கொடுக்கிறேன். எவனை என்கிட்ட இருந்து பறிக்க முடியும்? நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 53 நீங்க படிச்சு பார்த்தா சிலுவைக்கு பக்கத்துல நின்னு ஒரு ஆள் எழுதி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இயேசு சிலுவையை சுமக்கிறதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. என் இயேசுவை குறித்து அவர் இன்றும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்?
அவரை கர்த்தர் ஆராதிக்கலாமா? சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேஸ்வரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? கர்த்தர் ஆராதிக்கும்படி. தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வருத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லுங்கள். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வருத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என். ரெண்டு கைகளை உயர்த்தி ஓசன்னா, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. கர்த்தாவே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சிக்க வந்த ராஜாவே. தாவீதின் மைந்தனே, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுங்க. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. பரிகாரியே, 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 நோய்கள் சுமந்த என் பரிகாரியே, பரிகாரியே. அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு சரீரங்களிலும் தேவ வல்லமை பொழுது இறங்குகிறது. அவர் ஒருவரே நம்மை சுகப்படுத்துகிறவர். பரிகாரியே, நன்றி ராஜா. என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. ஓசன்னா, கைகளை உயர்த்தி தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓசன்னா தாவீதின் மைந்தனே. என் நோயை இன்னொருத்தர் சுமக்கவே முடியாது இந்த பூமியில. ஆனா பைபிள் சொல்லுது, மெய்யாகவே
நம்முடைய பலவீனங்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க வியாதியோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நம்புனா விசுவாசித்தா நிச்சயமா சொல்ல முடியும், உங்கள் நோய்களோடு இந்த இடத்துல நீங்க திரும்பி போவது இல்லை. என் இயேசு ஏற்கனவே சிலுவையில் உங்கள் நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கைகளை தட்டி சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமானோம். நம்புங்கள் விசுவாசத்தோடு. கையை தட்டி சொல்லுங்கள், என் நோய்களை சுமந்த பரிகாரியே. ஹalleluya. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. உணர்ந்து சொல்லணும், வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே பரிகாரியே பரிகாரியே, தகப்பனே, நோய்கள் சுமந்த என் இயேசுவே ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா, கர்த்தாவே எங்களை ரட்சி. தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல நீர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உடைய நல்ல நாமம் எங்கள் நடுவிலே மகிமை அடையணும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. எல்லாருடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி மறுபடியும் ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. எங்கள் தாழ்விலைகளை நினைத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து சாபங்களை உடைத்தெறிந்து எங்களுக்கு விடுதலை தந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சில நிமிடங்கள் அப்படியே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க துதிங்க துதிங்க. பரிகாரியே, எங்களுக்காக பலியானவரே, எங்கள் ஆக்கினை எங்கள் பாவங்களை தன்மேல் சுமந்தவரே, தேவாட்டுக்குட்டியே, உம்முடைய இரத்தம் எங்களை சுத்திகரித்திருக்கிறது. உம்முடைய இரத்தம் எங்களை கழுவினது. உம்முடைய இரத்தம் எங்களை விடுதலையாக்கினது. சிலுவையின் மூலமாய் நாங்கள் மீட்படைந்திருக்கிறோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் எல்லாரும் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாக மனதோடு கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த 4 நாட்கள் கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து கொண்டிருக்கிறீர். இந்த பண்டிகையின் பிரதான நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இரண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இறுதியாக இயேசுவே உமக்கு நன்றி என்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே. இந்த 4 நாட்கள் கூட்டத்தை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தந்தபடியால் இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்புக்காக அன்புக்காக. ஒரு விஷயம் கூட 2 கரத்தை உயர்த்தி அப்பா உமது அளவில்லாத அன்புக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தி உம்முடைய கிருபைக்குள் எங்களை அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. மகிழ்ச்சியாக கரங்களை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேகமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி அடுத்த பகுதிக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். இந்த 4 நாட்கள் கூட்டத்தையும் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாக செய்து தந்து கொண்டிருப்பதனால் 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு முன்குறித்த இந்த நாட்களை எங்களுக்கு பிரயோஜனமாய் தந்தபடியால் நன்றி என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை நாம் எல்லாரும் சேர்ந்து செலுத்த போகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றினார், அனுகூலங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த கூட்டத்திலும் 4 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தார். முதல் 2 நாட்கள் சகோதரர் சுரேஷ் பாபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்தார்கள். நேற்றைக்கும் இன்றைக்கும் சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம். நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வந்ததினால் நம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவர்களுக்கும் நாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார்கள். நேற்றைய தினம் ஆண்டியோட மக அவங்க வந்திருந்தாங்க, தனா, சிஸ்டர் தனா அவர்கள். அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவர் இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமை அடைவாராக. கரமை தள்ளி சொல்லுங்கள் அல்லேலூயா. இதை மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கு செய்வதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்ல துணை ஏற்படுத்தி தந்தார். குறிப்பாக இந்த ஆடியோ சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற சகோதரர் ஸ்பர்ஜன், சகோதரர் சுனில் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த டென்ட் அழகாய் நமக்கு அமைத்து தந்திருக்கிற சகோதரர் கதிரேசன் அவர்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்கள் செய்கிற வேலைகளை இன்னும் ஆஸ்வதிப்பாராக. இதற்குரிய அனுமதி காரியங்கள் எல்லாவற்றும் நமக்கு துணையாக இருந்து அனுமதி வழங்கின அரசு அதிகாரிகள், காவல்துறை ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் குறிப்பாக நம்முடைய கருங்கல் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் சார் அவர்கள் மிகவும் நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள். நேர்த்தியாக இதை செய்வதற்கு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் நமக்கு கொடுத்த அறிவுரைகளின்படி இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அனுமதி வழங்கின காவல்துறைக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதோடு கூட நம்முடைய இயேசு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இதற்கு மிகவும் மிகவும் துணையாய் நின்று உழைத்தார்கள். குறிப்பாக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விருந்து நடந்துச்சு. ஆனால் இப்போ அதற்கு ஒரு அடையாளமே தெரியாத அளவிற்கு நம்முடைய மைதானத்தை ரொம்ப சுத்தப்படுத்தி மிகவும் நேர்த்தியாக வச்சாங்க. நேற்றைக்கு இரவு யாருக்குமே தூக்கம் இல்லை. நிறைய பேர் முழு மனதோடு ஆர்வமாக இதற்கு உழைத்து அநேகர் உண்டு. பெயர் சொன்னா
சொல்லிக்கிட்டே போல அத்தனை பேரும் இணைந்து அதற்கு உறுதுணையாய் துணையாய் இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் இதற்குரிய பிரதிபலனை உழைத்த ஒவ்வொருவருக்கும் தருவாராக.